Hi or good evening. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் கன்வல்யூஷன். கன்வல்யூஷன் என்ன? It is a mathematical operation which is used to express the input-output relationship of an linear time invariant system. It relates the input and impulse response of the system to the output. அதாவது ஒரு இன்புட் எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது ஹெச் ஆஃப் டி கொடுத்தாங்கன்னா இது ரெண்டும் கன்வால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய அவுட்புட் y ஆஃப் டி தான் வந்து கன்வல்யூஷன். ஸோ நம்ம வந்து ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுவோம். இனிஷியலி இட் இஸ் அட் டி ஈக்குவல் டு 0. இஃப் த இன்புட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் அன் இம்பல்ஸ், ஸோ இன்புட் வந்து இம்பல்ஸ் இருந்ததுன்னா இந்த அவுட்புட் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் டினோட்டட் பை ஹெச் ஆஃப் டி அண்ட் இஸ் கால் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். அதாவது இம்பல்ஸ் எப்படி இருக்குன்னா the impulse response is denoted by h of t equal to t of delta of t, transformation of delta of t. So t என்றது ஒரு function of delta of t. Any arbitrary signal x of t can be represented as x of t வந்து integral minus into plus into x of tau delta of t minus tau d tau னு எழுதலாம். Now the system output is given by y of t equal to t of x of t. அதாவது வந்து இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா அதுதான் வந்து y ஆஃப் டி. ஏன்னா இன்புட் வந்து எக்ஸ் ஆஃப் டி, அவுட்புட் வந்து y ஆஃப் டி. ஸோ இந்த இன்டெக்ரலுக்கு நம்ம இப்படி டி ஆஃப் இந்த இன்டெக்ரல் கம்ப்ளீட் இன்டெக்ரல் எடுத்துக்கணும். y ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஆஃப் இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டூ டெல்டா ஆஃப் டி மைனஸ் டூ டி டூ. ஸோ இப்போ வந்து சின்ஸ் டி இஸ் லீனியர், இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால இந்த டி வந்து உள்ள இந்த டெல்டா ஆஃப் டி மைனஸ் டவுக்கு கொண்டு போகணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். டி இஸ் கோயிங் இன்சைட். ஸோ நவ் if the response of the system due to impulse delta of t is h of t, then the response of the system due to the delayed impulse is h of t comma tau equal to t of delta of t minus tau. அதாவது response of the system due to impulse delta of t வந்து நம்ம வச்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சா அதுதான் ஹெச் ஆஃப் டின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு டைம் டிலே இருந்ததுன்னா அதுதான் நம்ம வந்து டெல்டா ஆஃப் டி மைனஸ் டவுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஹெச் ஆஃப் டி கமா டவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டவ்ன்றது இந்த இடத்துல இந்த சிஸ்டம் வந்து டிலே இம்பல்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம டி மைனஸ் டவுன்னு எடுத்துப்போம். ஸோ அது வந்து ஹெச் ஆஃப் டி கமா டவுன்னு எழுதலாம். ஸோ நம்ம இந்த டி ஆஃப் டெல்டா ஆஃப் டி மைனஸ் டவ் இந்த எக்ஸ்பிரஷன் y ஆஃப் டியில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த பிளேஸில் வந்து டி ஆஃப் டெல்டா ஆஃப் டி மைனஸ் டவ் இருந்தது, அதை வந்து நம்ம ஹெச் ஆஃப் டி மாட்டோன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம் இந்த y ஆஃப் டியில். அப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னா இதோட ஆன்சர் வந்து ஃபார் அ டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் த அவுட்புட் டியூ டு த இன்புட் டிலேட் பை டவ் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு தி அவுட்புட் டிலேட் பை டவ் செகண்ட். தட் இஸ் இந்த ஹெச் ஆஃப் டி டவ்வை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவுன் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்டெக்ரல் தான் வந்து கன்வல்யூஷன் இன்டெக்ரல். அதாவது எக்ஸ் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவ் y ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டவ் ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவ். ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன் இன்டெக்ரல். ஸோ திஸ் இஸ் கால் கன்வல்யூஷன் இன்டெக்ரல் ஆர் கன்வல்யூஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக y ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் ஹெச் ஆஃப் டின்னு எழுதுவோம். இந்த ஸ்டார்ன்றது இந்த இடத்துல கன்வால்விங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன் இன்டெக்ரல். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு சிக்னல் கொடுத்தா அதை கன்வால்வ் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் தி கன்வல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் சிக்னல்ஸ். x1 ஆஃப் டி வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் டு மைனஸ் 2t இன்ட்டு யூ ஆஃப் டி, x2 ஆஃப் டி வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் டு மைனஸ் 4t இன்ட்டு யூ ஆஃப் டி. ரெண்டு சிக்னல்ஸ் கொடுத்துருக்கான். இதை கன்வால்வ் பண்ணால் இது கிடைக்கக்கூடிய தேர்ட் சிக்னல், அதாவது இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ we know that x1 ஆஃப் டி ஸ்டார் x2 ஆஃப் டி, அதாவது இங்கே x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி தான் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷன். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம கன்வால்வ் பண்ணுறோம். x1 ஆஃப் டி ஸ்டார் x2 ஆஃப் டி ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு x1 ஆஃப் டவ் x2 ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவ். ஸோ இதில் வந்து நம்ம x1 ஆஃப் டி நம்மளுக்கு தெரியும் e பவர் மைனஸ் 2t u ஆஃப் டி. இதில் வந்து டீக்கு பதில் டவ் போட்டிங்கன்னா
e power minus 2 tau u of tau. x2 of tல e power minus 4t u of tல tக்கு பதில் t minus tau போட்டிங்கன்னா இங்கே e power minus 4 into t minus tau u of t minus tau d tau அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த u of t minus tau பற்றி தெரியணும். u of tau வந்து it is equal to 1. ஏன்னா வந்து நம்மளுக்கு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் பற்றி தெரியும். இது வந்து equal to 1 for tau greater than or equal to 0 and tau greater than 0. இந்த இடத்துல இன்டெக்ரலுக்கு வந்து நம்மளுடைய பவுண்டரி பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணும்போது நாங்கள் tau greater than 0க்கு u of tau வந்து 1 சொல்லலாம். அண்ட் u of t minus tau equal to 1 for t minus tau greater than equal to 0. ஸோ இது வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட ரூல் ஃபார்முலா. ஸோ இதில் t minus tau greater than 0 வந்தால் t greater than tau, அதாவது tau less than t இன்னும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா u of tau வந்து tau greater than 0 இருக்கும்போது 1. அதே மாதிரி u of t minus tau வந்து tau less than t இருக்கும்போது 1. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஒன்றா எழுதணும்னா u of t minus tau இதோட வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டுமே இதோட ஓவர்லேப்பிங் பிளேஸ் வந்து 1 இருக்கும். எப்போன்னா tau greater than 0 இருந்து tau less than t வரைக்கும், அதாவது 0 less than tau less than t. ஸோ இந்த லிமிட்ஸ்க்கு u of tau into u of t minus tau வந்து 1. ஸோ u of tau into u of t minus tau இந்த இன்டெக்ரலில் அது வந்து 1. எப்போ இன்டெக்ரலோட லிமிட்ஸ் வந்து 0 to t. ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே 1 போடுவோம். ஸோ 0 to t மாற்ற போகிறோம். e power minus 2 tau e power minus 4 of t minus 2 அப்படியே தான் இருக்கும். ஃபார் ஆல் தி அதர் வேல்யூஸ் ஆஃப் tau u of tau into u of t minus tau வந்து 0 அதை வந்து சொல்லியிருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல 0 to t லிமிட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா u of tau into u of t minus tau equal to 1 for 0 less than tau less than t. ஸோ இதுக்காக நம்ம வந்து அது போயிடும். ஸோ லிமிட் வந்து 0 to t. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இது தனியாக e power minus 4t, அப்புறம் இது minus 4 into minus tau வந்து e power 4 tauன்னு எழுதியிருக்கும். e power minus 2 tau இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்? நம்ம e power minus 4t வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டிங்கன்னா இன்டெக்ரலுக்குள்ளே டவுவோட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறோம். e power minus 2 tau e power 4 tau. e power minus 2 tau பேஸ் சேமாக இருக்கிறது minus 2 tau plus 4 tau வந்து e power 2 tauன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ e power 2 tauன்னு எழுத முடியும். ஸோ e power 2 tau இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? ஒன் செகண்ட். ஸோ இங்கே பாருங்கள், e power minus 4t இருக்கு இல்லையா? e power 2 tau இன்டெகிரேட் பண்ணால் e power 2 tau by 2 லிமிட்ஸ் வந்து 0 to t. ஸோ இந்த இடத்துல அப்பர் லிமிட் வந்து t போட்டிங்கன்னா e power 2t மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டிங்கன்னா e power 0 வேல்யூ வந்து 1 ஹோல்டட் பை இந்த 2 அப்படியே இருக்குது. அப்புறம் இதில் நம்ம e power minus 14 into e power 2t மல்டிப்ளை பண்ணிங்கன்னா e power minus 2t வரும். மைனஸ் e power minus 14 into 1 வந்து e power minus 14 வரும் டிவைடட் பை 2 ஃபார் t greater than equal to 0. ஸோ t greater than equal to 0ன்றதால் நம்ம into u of tன்னு எழுதிக்கலாம் இது. ஸோ e power minus 2t minus e power 4t by 2 into u of t. ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் தி கன்வல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் சிக்னல்ஸ். x1 of t வந்து cos into u of tன்னு கொடுத்துருக்கோம். x2 of t வந்து u of tன்னு கொடுத்துருக்கோம். ஸோ given x1 of t வந்து cos into u of t, x2 of t வந்து u of t. x1 of t star x2 of t ஃபார்முலா தெரியும் இல்லையா? இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு x1 of tau x2 of t minus tau d tau. ஸோ இதில் x1 of t வந்து cos t into u of tன்றதில் x1 of tau வந்து cos tau into u of tau, x2 of t வந்து u of tன்றதில் x2 of t minus tau வந்து u of t minus tau. ஸோ u of tau பற்றி தெரியும், அது வந்து 1 எப்போ ஃபார் tau greater than 0 and u of t minus tau வந்து equal to 1 for t minus tau greater than equal to 0. ஸோ இதிலேருந்து tau less than t கிடைக்கும். ஸோ 0 less than tau less than t அப்படின்னு இருக்கும்போது u of tau into u of t minus tau வந்து 1. எந்த லிமிட்ஸ்க்கு? tau வந்து 0 to t வேரி ஆகும்போது. ரிமைனிங் பிளேஸில் எல்லாத்துலேயுமே வந்து u of tau into u of t minus tau வந்து 0. ஸோ இந்த லிமிட்ஸ் வந்து 0 to t இருக்கும்போது இந்த வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது
u of tau into u of t minus tau வந்து 1 எப்போ 0 to t ஸோ அது போயிடும் into 1 அப்படின்னு வரும். ஸோ வெறும் cos tau தான் இருக்கும். cos tau ஓட இன்டெகிரேஷன் வந்து sin tau 0 to t லிமிட்ஸ். ஸோ அப்பர் லிமிட் sin t மைனஸ் லோவர் லிமிட் sin 0. sin 0 0ன்றதால sin t மட்டும் இருக்கும். ஸோ sin t for t greater than equal 0ன்றதால sin t into u of t எழுதிக்கலாம். இதுதான் இது கன்வால்வ் ஆகி வரக்கூடிய அவுட்புட். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி கன்வல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் சிக்னல்ஸ். x1 of t வந்து e power minus 3t into u of t, x2 of t வந்து u of t plus 3. ஸோ என்ன கொடுத்துருக்கோம், x1 of t வந்து e power minus 3t into u of t, x2 of t வந்து u of t plus 3. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். x1 of t star x2 of t வந்து இன்டெகிரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்டி x1 of tau x2 of t minus tau d tau. ஸோ இதில் x1 of t வந்து e power minus 3t into u of tன்றதால x1 of tau வந்து என்ன வரும், e power minus 3 tau into u of tau. x2 of t வந்து u of t plus 3ன்றதால x2 of t minus tau வந்து u of t plus 3 minus tau அப்படின்னு வரும். இப்போ நம்ம u of tau அப்புறம் u of t plus 3 minus tau இதோடைய யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் பார்க்கணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம u of tau 1 for tau greater than or equal to 0ன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து u of tau வந்து 0 எப்போல்லாம் tau less than 0 இருக்கும்போது 0ன்னு சொல்லுவோம். இதுவும் டெஃபினேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம அங்கே சொன்ன மாதிரி இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கோம். அங்கே கிரேட்டர் தேன் equal to 0க்கு 1 சொல்கிறோம், இங்கே லெஸ் தேன் 0க்கு 0. அதே மாதிரி u of t plus 3 மைனஸ் டவுக்கு இங்கே 0ன்னு சொல்கிறோம் எப்போது டவு வந்து கிரேட்டர் தென் t plus 3 இருக்கும்போது. ஓகேவா, ஏன்னா வந்து t plus 3 மைனஸ் டவு வந்து லெஸ் தேன் 0 இருக்கும். அதனால் t plus 3 லெஸ் தேன் டவுவாக இருக்கும்போது, அதாவது இந்த இடத்துல இதுவும் வந்து நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இதில் t plus 3 வந்து லெஸ் தேன் டவுன்றதில் டவு வந்து கிரேட்டர் தேன் t plus 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அப்போ எந்த வேல்யூஸ்க்கு வந்து இது ஈக்குவல் டு 1 இருக்குன்னா ரிமைனிங் பிளேஸ் டவு கிரேட்டர் தேன் 0 அதுக்கு 1 இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டவு லெஸ் தேன் t plus 3 வந்து இது 1 இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். u of tau into u of t plus 3 minus tau வந்து 1 எப்போ 0 to t plus 3 tau வேரி ஆகும்போது, அதாவது ரிமைனிங் பிளேஸ்லாம் 1ன்றதால இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்துல t plus 3ன்னு வரும், ரிமைனிங் பிளேஸ்லாம் அது வந்து 0, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஆல்ரெடி இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ 0 to t plus 3ல இந்த இன்டெகிரல் லிமிட் மாறும்போது இந்த u of tau to u of t plus 3 minus tau வந்து 1. ஸோ இந்த இடத்துல இது வேனிஷ் ஆகிடும், ஐ மீன் 1 வந்துடும், வேனிஷ் ஆக 1 ஆகும். ஸோ 1 into e power minus 3 tau d tauன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறோம் நம்ம. இது லிமிட்ஸ் வந்து 0 to t plus 3ல, ஏன்னா அப்போ தான் அந்த வேல்யூ வந்து 1. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e power minus 3 tau இன்டெகிரேஷன் வந்து e power minus 3 tau by coefficient of tau வந்து -3 between the limit 0 and t plus 3. லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் வந்து e power minus 3 into t plus 3 மைனஸ் லோவர் லிமிட் வந்து e power 0 வேல்யூ வந்து 1 டிவைடட் பை -3. ஸோ இது வந்து மைனஸ் ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் e power minus 3 into t plus 3 by 3ன்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஃபார் t greater than -3 வந்து 1 மைனஸ் e power minus 3 into t plus 3 by 3ன்னு வரும். ஃபார் t less than -3க்கு வந்து 0ன்னு கிடைக்கும் இதோட ஆன்சர். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கன்வல்யூஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.